ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. ப்ரொமோ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சிவனாண்டியும் அவங்களோட சித்தப்பா முத்துவேலும் நவீன் கிட்டே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து அதே வழியாக சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் வராங்க. ஏய், நடு ரோட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டதும் உடனே அந்த இடத்துல விலகிடுறாங்க. அத்தை, இவங்க தான் அத்தை பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நவீன் சொன்னது. ஏய், என்னை இன்னொரு வாட்டி அத்தன்னு சொன்ன அவ்வளோதான், உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் உடனே நவீன் வந்து அமைதி ஆயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சிவனாண்டி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி, இவ என்ன சொன்னா தெரியுமா, என் அத்தை இருக்கும் வரைக்கும் உன்னால என்னை எதுவும் பண்ண முடியான்னு சொல்றான் அப்படின்னதும், ஐயோ அத்தை பொய் சொல்றான் அப்படிங்கிறாங்க நம்ம நவீன். அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி, அத்தைன்னு சொல்லாதுன்னு எத்தனை தடவைடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி நவீனா அடிக்கலான்னு போகிறாங்க. உடனே நம்ம துர்கா வந்து கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. ஏய் துர்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சந்திரா அந்த இடத்துல சத்தம் போட்டதும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நவீன் மேலே கை வைக்கலான்னு நினைக்காதீங்க. நவீன் என்னோட புருஷன், தேவையில்லாமல் அவரை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஓஹோ, அக்காவை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சந்திரா வேற ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. விடு சந்திரா, இவ என் பொண்ணா? இல்லை, இவ என் பொண்ணுன்னா தானே நான் இது பயப்படுறதுக்கு. சரி வா போகலாம், இவங்க பிரச்சனையிலாம் யார் தலையிட போறா? இங்கே பாரு, இன்னொரு வாட்டி என்ன அத்தை அது இதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு வந்த உன்னை உயிரோட இல்லாமல் பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பினதும் நவீனை கூட்டிட்டு துர்கா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம சந்திரா, முத்துவேல், சிவனாண்டி இவங்க 3 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பாத்தியா, என்ன மாதிரி பேசினாண்டு மவனே நட் ரோட்ல வச்சு ஓமிலேயே கை வச்சுட்டான், அவனை சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு போது, சித்தப்பா என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு, இதுல ஒரு கல்லையில 2 மாங்காய் அப்படின்னு போது, என்ன ஐடியாங்க அப்படின்னு நம்ம சந்திரா வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு சந்திரா, அந்த சாமுண்டீஸ்வரிய அதுவும் அத்தனை பேர் கூட்டத்துக்குள்ளே வச்சு அந்த நவீன் கிட்ட என்ன சொல்லிட்டு போனா, உன்னை உயிரோட இல்லாமல் பண்ணிடுவேன்னு. ஸோ அதை நாம் நிஜமாக்கிடுவோம் அப்படின்னதும், என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மேலேயே அவன் கை வச்சிருப்பான். ஸோ அவனை நைட்டோட நைட்டாக நம்ம போட்டு தள்ளிட்டு பழியை தூக்கி சாமுண்டீஸ்வரியில் போட்டுருவோம். ஸோ கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லாரும் நம்பிடுவாங்க, அவ சொன்ன மாதிரி அவனை உயிரோட இல்லாமல் பண்ணிட்டாண்டு. முக்கியமாக துர்காவை நம்பிடுவா, துர்காவே தன்னோட அம்மாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவா அப்படின்னும் போதும் நம்ம சந்திரா, எல்லாம் ஓகே தாங்க, ஆனால் இதை எப்படி நம்ம செயற்படுத்துறது? இங்கே பாரு, அது உன் கையில் தான் இருக்குது. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை எடுத்துகிட்டு வா, நம்ம நவீன் கதையை முடிக்கிற அந்த இடத்துலையே போட்டுருவோம். அதுக்கப்புறமா அவளால் எதுவும் பண்ணவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது அப்படின்னும் போது, சூப்பர் ராம், அவனே ஒரு கல்லில் 2 மாங்காயில் 3 மாங்காய் ஒன்று இப்படி பேரஸ் இல்லாமல் போயிட்டான்னு கும்பாபிஷேகம் தடப்பட்டு போயிடும். 2வது விஷயம், சாமுண்டீஸ்வரி இப்படி தன்னோட மருமகன் கதையே முடிச்சுட்டாண்டு பதவி இல்லாமல் போய் அவ உள்ளே போயிடுவா. அதுக்கப்புறமா நம்மளோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. உடனே சந்திராவும் சரிங்க, இப்போவே அதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு போய் நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொருட்களை வந்து திருட்டுத்தனமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருடிடுறாங்க. முக்கியமாக நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃபோன், அவங்களோட பஸ்ஸு, அதே மாதிரி 2 வளையல். இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவனாண்டி, முத்துவேல் 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. நவீன் வந்து நைட்டில் தனியாக வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம முத்துவேலு சிவனாண்டியும் நவீன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்ன அப்படி பார்க்குறா அப்படின்னு போது, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காம வழி விடுங்க அப்படின்னு போது, என்னது நாங்கள் வம்பிழுக்கிறோமா? எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலேயே அத்தனை பேர் முன்னாடி நீ கை வச்சிருப்படா, உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு போது, இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் அப்படின்னு போது, இங்கே பாரு, என் மாவன் மேலே கை வச்சுட்டு உன்னை சும்மா விட்டுருவோமா? டே மவனே, இங்கே இவன் கதையை முடிக்கலாம் அப்படின்னு போதும், இங்கே பாருங்கள், தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நவீன் சொன்னதும், இங்கே பாரு, உன் கதையை முடிச்சுட்டு அந்த சாமுண்டீஸ்வரி மேலே பழி போட போகிறோம், உன்னை இல்லாமல் பண்ணுவோன்னு அத்தனை பேர் முன்னாடி சொன்னா இல்லையா, அதை நாங்கள் நிஜமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவீன் கதையை முடிக்கலான்னு பார்க்க நவீன் வந்து அவங்க பிடியிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க.
உடனே பின்னாடியே முத்துவேலும் சிவனாண்டியும் நவீனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நவீன் தலையிலேயே ஓங்கி கட்டையால் அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துலயே நவீன் கீழே விழுந்துடுறாங்க. டே மவனே, அவன் மூக்கில் கை வச்சு பாருடா, ஆமாம் அவன் இருக்கானான்னு பாரு அப்படின்னு போது சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நேராக மூக்கில் கை வச்சு பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம முத்துவேலுக்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு போடிலேயே அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னது சூப்பர் தான் மவனே, இங்கே எங்கேயாச்சும் புதைச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மடுவை கிண்டி நவீனை அந்த இடத்துலயே புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் ரோட்டில் நிற்காங்க. அப்போது நம்ம சந்திரா வராங்க. என்னாச்சுங்க, நாம் போட்ட திட்டப்படி அவன் கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு போதும். ஆமாம் சந்திரா, இனி அந்த சாமுண்டீஸ்வரியை மாட்டி விட வேண்டியதான் அப்படின்னதும் உடனே பஸ்ஸு ஃபோன் அதே மாதிரி 2 வளையலை ரோட்டில் அங்கங்கே போடுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. உடனே நம்ம சிவனாண்டி, இதெல்லாம் என்ன சந்திரா, இதெல்லாம் என் அக்காவோட பொருளுங்க, அவள் தான் நவீன் கதையை முடிச்சாங்கிறதுக்கு ஆதாரம் வேணாமா, அதனால தான் இது எல்லாத்தையும் பார்த்த உடனேயே துர்கா முடிவு பண்ணிடுவா, அம்மா சொன்ன மாதிரி நம்ம புருஷன் கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னதும் சூப்பர் மருமகளே, சரி இதுக்கப்புறமும் நின்னா சந்தேகம் வந்துடும், வாங்க போகலாம் அப்படின்னுட்டு இவங்க 3 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா துர்கா பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் போன நவீனை காணுமே அப்படின்னு சொல்லி துர்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாட்டி ஏண்டிமா என்ன ஆச்சு அப்படின்னு போது, பாட்டி நவீன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு பாட்டி, இன்னும் அவனை காணும் அப்படின்னதும் என்ன சொல்கிற நீ, ஆமாம் பாட்டி நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா, இங்கே பாரு வயசு பொண்ணுமா, இல்லை பரவாயில்ல பாட்டி நான் பக்கத்தில் வந்துடுறேன் அப்படின்னுட்டு உடனே நம்ம துர்கா அங்கேருந்து போகிறாங்க. பார்த்தா நவீனை காணும். ரோட்லாம் பார்க்குறாங்க, எங்கே தேடியுமே காணும். உடனே ரோட்டில் வளையல் பஸ் நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃபோனெல்லாம் கிடக்கு. பார்த்தா நம்ம துர்கா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே யோசிச்சு பார்க்குறாங்க, உன் கதையை முடிச்சே ஆகுவா அப்படின்னு சொன்னதை. உடனே பயந்து போன துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அம்மா வெளியில் வா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. என் புருஷன் எங்க, என் புருஷனை நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு போது, ஏய் எங்க என்ன பேசிட்டு இருக்க, உன் புருஷனை நான் என்ன பண்ணேன், தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காமங்கிறது கிளம்பு, இங்கே எங்கேயாச்சும் தெருவா சொத்திட்டு இருப்பான், போய் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் இல்லை அவர் எங்கேயுமே போக இல்லைம்மா, இப்படி என் புருஷனை அநியாயமாக இல்லாமல் பண்ணிட்டே அப்படின்னு போதும் ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கா அப்படின்னு செம்மையாக கத்துறாங்க சாமுண்டீஸ்வரி. இங்கே பாருமா, நீ தான் என் புருஷனை சொன்ன மாதிரி அவர் கதையை முடிச்சுட்ட, அதுக்கான சான்று தான் இதெல்லாம் பாரு, உன் பர்ஸு அதே மாதிரி உன்னோட ஃபோன் வளையல் இது எல்லாமே ரோட்டில் கிடந்துச்சு, அப்போனா நீ தானே நவீனை ஏதோ பண்ணிட்ட சொல்லு, என் புருஷன் எங்க அப்படின்னு போது, இங்கே பாரு துர்கா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, நான் ஒன்றும் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு போது உடனே துர்கா, இங்கே பாரு உனக்கு இன்னைக்கு காலையில் வரைக்கும் தான் டைம், விடியறதுக்குள்ள என் புருஷன் வீட்டுக்கு வரணும், இல்லையா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செமையாக கத்தினதும் நம்ம காட்டி துர்கா நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறத கேளு அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு நிரா தனியை கூட்டிட்டு வராங்க. இங்கே பாரு என்னாச்சு அப்படின்னு போதும், மாமா நைட்டு போன நவீன் இன்னும் வரல மாமா, அம்மா தான் அந்த முத்துவேலு சிவனாண்டியும் பிரச்சனை பண்ணி நவீன் கூட வம்பெடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த இடத்துல அம்மா நவீன் அத்தைன்னு சொன்னதும் கண்டிப்பாக ஒன்று நான் உயிரோட இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க மாமா. எனக்கு என்னமோ அம்மா தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நவீன் போன வழியில் தான் இந்த அம்மாவோட பர்ஸு அதே மாதிரி இந்த வளையல் ஃபோனெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு போதும், இங்கே பாரு விடியறதுக்குள்ளே நவீன் வந்துடுவான், அதுக்கு நான் பொறுப்போ, நீ தைரியமாக வீட்டுக்கு போ அப்படின்னதும் உடனே துர்காவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி டென்ஷனாக இருக்காங்க. உடனே நம்ம துர்காவை தான் காமிக்கிறாங்க. வெடிச்சும் வீட்டுக்கு நவீன் வரல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியோட ஒட்டுமொத்த குடும்பமும் நின்றுட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து இங்கே பாருங்கம்மா சாமுண்டீஸ்வரிம்மா, நீங்கள் தான் இந்த பொண்ணோட கணவர் கதையை முடிச்சுதான் இந்த பொண்ணு உங்கள் மேலே பிராது கொடுத்துருக்கா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு போது, இங்கே பாருங்க அவள் கல்யாணம் பண்ண போவே அவள் என் பொண்ணு இல்லைன்னு தலைமொழிக்கிட்டு, அப்படி இருக்கிறப்போ அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எதுக்கு அவனை அப்படி பண்ண போகிறா
அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல துர்கா இல்லை என் புருஷன் போன வழியில தான் என் அம்மாவோட பஸ்ஸு அதே மாதிரி வளையல் ஃபோனெல்லாம் கிடந்துச்சு. இவங்க தான் என் அம்மாவை ஏதோ பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நவீன் வரல. நடு ரோட்டில் அத்தனை பேர் முன்னாடி வச்சு என் புருஷன் கதையை முடிக்கிறேன்னு கூட இவங்க மிரட்டினாங்க. எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் அங்கே இருக்கிற ஒரு மக்களும் ஆமாங்கய்யா நாங்களாம் நிற்கும் போது தான் சாமுண்டீஸ்வரியமா அப்படி சொன்னாங்க அப்படின்னதும் ஆமாம் அந்த நவீன் என் கூட தான் வம்பெழுத்தா அப்படின்னு சிவனாண்டி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுறன்னு புரியாமல் பேசாமல் நிற்கும் போது உடனே கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம துர்காவும் அழுதுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நைட்டோட நைட்டாக கார்த்திக் நவீன் இருக்கிற இடத்த தோண்டி அவர் பெட்டிக்குள்ளே தானே வச்சுருப்பாங்க. ஸோ நவீனை வந்து காப்பாற்றிருப்பாங்க. நவீன் வந்து சரியான டைமில் பஞ்சாயத்துக்கு என்ட்ரி கொடுத்து இந்த சிவனாண்டியும் இந்த முத்துவேலும் தான் என் கதையை முடிச்சு என் அத்தை மேலே பழி போட பார்த்தாங்க அப்படின்னு உண்மையை உடைக்க போகிறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி